எதிர்த்து பேசிட்டு இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்கிற முடிவை தேர்தல் ஆணையம் எப்போது அறிவிக்கும் என்று இரண்டு அணிகளுமே காத்திருக்கிறார்கள். இரண்டு அணிகள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுமே கூட அந்த அறிவிப்புக்காக காத்திருக்கிறார்கள் சொல்லலாம். அது குறித்து தான் இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த அமர்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் சி ராமன் இணைகிறார். ஆர்கே, உங்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன், இந்த நிகழ்வுகளில் ஒட்டுமொத்தமா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? தேர்தல் கமிஷன் நாளைக்கே ஒரு முடிவை அறிவித்து விடும், அந்த முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு? இல்ல, அடிப்படையான இதுல ஒரு புரிதல் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதாவது திமுகவுக்கு அதிமுக இருக்கிற வித்தியாசம், இப்ப நமது எம்ஜிஆர் ஆசிரியர் எங்க இருக்காரு, அந்த ஒரு இதுல நான் சொல்றேன். திமுகவில் வந்து அது கிளை செயலாளர்களும் சரி, அங்க இருக்கிற பொறுப்பாளர்களும் சரி, எல்லாமே நோட்டிபிகேஷனா வந்துடும். ஆனா அதிமுகவில் சிலது வரும், சிலது வராமே இருக்கும். ஆனா அங்க பொறுப்பாளர்கள் போட்டிருப்பாங்க. அப்போ இப்போ இருக்கிற நிலைமையில ஓபிஎஸ் கிட்டையும் சரி, சசிகலா கிட்டையும் சரி, இந்த 72,000 சொச்சம் வருகின்ற அந்த கிளை செயலாளர்களுடைய பேர்களோ, அங்க இருக்கும் அந்த 9 பேருக்கு அடங்குகின்ற அந்த பொறுப்பாளர்களுடைய குழுவினுடைய பேர்களோ முழுமையாக கிடையாதுங்கிற ஒரு நிதர்சனமான உண்மை. ரெண்டு கட்சியில் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல? இல்ல, அது கிடையாது. அதான் அது பல இடத்துல வந்து என்ன ஆயிருது, ஒரு நாள் வந்து பொதுச்செயலாளர் வந்து சந்திக்க வர்றாங்க, ஜெயலலிதா பொதுச்செயலாளர் இருந்த சமயத்தில். அப்போ வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் சென்னையில் வந்து சந்திக்கிற சில அப்பாயின்மெண்ட்ஸ் வந்திருக்குது, நமது எம்ஜிஆர்ல வந்திருக்கு. ஆனால் சில அப்பாயின்மெண்ட்ஸ் வராமையே இருக்கு. அப்போ இந்த 72,000 பேரோட லிஸ்ட் வந்து 2 பேர்த்தும் கிடையாது. அப்ப இந்த ஒரு நிலைமையில வந்து இப்ப நீங்க அடிப்படை உறுப்பினர்களும் சரி, அது மாதிரி எல்லாம் இருக்க முடியாதுல்ல. ஒரு கிளை செயலாளர்ல தொடங்கி அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் யார் யார் தலைமை கழகம் வச்சிருக்காங்க இல்லையா? 2 பேரும் கேட்டு பாருங்க. என்னை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் வெல் ஆர்கனைஸ்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அதிமுக. அதை அம்மா வந்து மிக துல்லிதமாக அதை கணினிமயமாக்கி வைக்க. தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் எத்தனை கிளைக்கழகங்கள், ஒரே எத்தனை கிளைக்கழகங்கள்ல இருக்காங்க உங்களுக்கு தெரியாது? தமிழ்நாட்டில் எத்தனை கிளைக்கழகங்கள் ஏறத்தாழ 72,000க்கு மேல இருக்கு. அது என்னால உறுதியா சொல்ல தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நான் சொன்னது போல ஒரே ஒரு விஷயம் தான், 7.5 கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது 234 எம்எல்ஏக்கள் தான். பைலா தானே? இல்ல, அது எம்எல்ஏக்கள் தான். அதுல 117க்கு மேல இருக்கவங்க தான் அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. அதுபோல 1.5 கோடி தொண்டர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது 2,000 சொச்சம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான். அதுல 1912 அந்த லா வந்து இங்க அப்ளை ஆகாதுல. உங்களுடைய பைலா படியே, உங்களுடைய கட்சியினுடைய பைலா படி நீங்க பொது உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படணும்ன்றீங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்ல. பொது உறுப்பினராக நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களை இதோட ஒப்பிட முடியாது. பொது உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகின்ற முறை என்பது வெகு காலமாகவே அது வந்து பாத்தீங்கன்னா கட்சியில ஒற்றுமை இருந்த போது இந்த கேள்வி எழல. பொதுக்குழு உறுப்பினர் என்பதே பொது தொண்டனுடைய பிரதிநிதியா மாறிடுறாரு அவர். அப்படிங்கிற போது 1.5 கோடி தொண்டனும் கையெழுத்து போட்டு உருவாக்குறது எதுக்காக அப்புறம் கொண்டு வரப்பட்டது? பொது உறுப்பினர்கள் அப்படின்ற இப்ப நீங்க 2014 பொதுச் செயலாளர் தேர்வு நடந்தது. இதுக்கு பிறகு எப்ப நடக்கும்? அப்ப யாரும் அப்செக்ட் பண்ணல. 2019 நடக்கணும். அப்போ யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இப்போது எதிர்ப்பு வருகிறது. எதிர்ப்பு வரும்போது தேர்தல் ஆணையம் சட்டத்தின் பார்வையில தான் பார்க்கும். இப்போதைக்கு என்ன பண்ண முடியும்? தேர்தல் ஆணையம் பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இதைத்தான் பார்க்க முடியும். 1.5 கோடி பேரை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தின டெல்லியில பொதுச் செயலாளர்ங்கிற பதவி, பொறுப்பு, நியமனம் என்பது தவறு அப்படின்னு முடிவாயிருச்சுனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே கேள்விக்குரியதாயிடும். சின்ன ஒதுக்கீட்டுல இருந்து எல்லாமே கேள்விக்குரியதாயிடும். இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலை வராது. பொதுச் செயலாளர் தேர்வு மிக சரியாக நடந்திருக்கிறதுன்றதான் எங்களுடைய. இது ஒண்ணு. அடுத்த பிரச்சனை என்பது, அதாவது சசிகலா வந்து பொதுச் செயலாளராக அந்த மனு தாக்கல் செய்கிறார். அதே இதுல வந்து சசிகலா புஷ்பாவினுடைய கணவர் போய் மனு தாக்கல் செய்ய முயற்கிறார். அப்போ வந்து அவங்க அடிச்சு துரத்துறாங்க. அந்த ஒரு கேஸ் நிலையில் இருக்கு. என்னை வந்து மனு தாக்கல் செய்ய நான் முயன்றேன், நான் உறுப்பினர் இருக்கிறேன், அடிப்படை உறுப்பினராக இருக்கிறேன், நான் ட்ரை பண்ணேங்கிறது. அந்த ஒரு கேஸும் will also be read with this. நீங்க அடுத்து அந்த ஓபிஎஸ் அந்த அணி கேட்டு பாருங்க. இந்த 72,000 பேருடைய அட்ரஸும் அவங்களுடைய உறுப்பினர் அட்டையும் அவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டா அவங்ககிட்டையும் கிடையாது. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். அதாவது அதாவது மெம்பர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இருக்கிறது. அந்த அவசியத்தை 2 அணியினராலும் they cannot fulfill this. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ரெண்டாவதாக, எங்கிருந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்கிருந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த அவசரம் தான்.
அதாவது தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற அந்த அவசரத்திலிருந்து வரும் பிரச்சனைகள் தான் அது எல்லாம். இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து சசிகலா அம்மையார் கூட இருந்தால் கூட இந்த பிரச்சனைகள் நிலவத்தான் செய்யுது. அது திமுக அந்த இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணா நிச்சயமாக இதே முடிவில் தான் வந்து நிற்போம், இதே விவாதம் நடந்து கொண்டு இருக்கு. டாக்டர் சுமந்த், அதாவது இந்த ரெண்டு விஷயங்களை எப்படி எலெக்ஷன் கமிஷன் தனியா பிரிக்கிறாங்கிறது தான் எனக்கு புரியல. ஏன்னா ஒன் டிவால்வ்ஸ் இன்டு தி அதர். நீங்க திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது என்ற ஒரு முடிவு பிறகு எடுக்கப்பட்டால், உதாரணத்துக்கு லெட்ஸ் சே ஹைப்போதெட்டிக்கலி நாளைக்கு வந்து தேர்தல் ஆணையம் எந்த பக்கம் அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்து சிம்பலை கொடுத்துடுறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க, அந்த பொதுச் செயலாளராக அவங்க நியமிக்கப்பட்டது செல்லாதுன்னு. அப்படின்னா டெக்னிக்கலா கட்சியில் உறுப்பினராக இல்லாத ஒருவரை கட்சி சிம்பல்ல நீங்க போட்டிடுற மாதிரி ஆயிடுது. தட் இஸ் நெட் எஃபெக்ட். என்னன்னா நீங்க இவங்க பொதுச் செயலாளராக இருந்தா அந்த மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவர் திரு தினகரனை ஆக்கியிருக்கிறாங்க. சோ அந்த அப்பாயின்மெண்ட் செல்லாதுன்னா then technically a person who is not a party member is contesting on the party symbol. அதுதான் வந்து ஆனால் இப்ப தெரியாது. அது ஒரு எப்போ அந்த ரெண்டாவது விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து முடிவு எடுத்து கொடுக்குறாங்களோ அது அப்போ தெரியும். சோ இதுல ஈசியினுடைய ஒரு சிக்கல் என்னன்னா, ஒண்ணு திரு ஆர்கே சொல்ற மாதிரி லிஸ்ட் எல்லாம் உட்கார்ந்து ஆத்தென்டிகேட் பண்ண முடியாது. இப்போ அகிலேஷ் யாதவ் அந்த கேள்வி நான் கேட்டா அதுக்கு திரு நரேஷ் குப்தா சொல்ல ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சறேன். இப்போ இந்த அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் மேட்டர்ல வந்து அவங்க டிசிஷன் எடுத்தது வந்து அந்த அடிப்படையில் தான். நான் வரேன் உங்கள்ட்ட வரேன். திரு ஹண்டே எனக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் கொடுங்க பேசுங்க. ஏன்னா நீங்க என்ன கூப்பிட்டுருக்கவே வேண்டியதில்லை. இல்ல நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன் கொஞ்சம். இது ஏதோ வந்து ஒரு பெரிய அளவில் ஏன்னா நீங்க கூப்பிட்டது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இது ஏடிஎம்கேல ரெட்டலை இவங்களுக்கா அவங்களுக்கான்றது அதுவே ஒரு டிஸ்கஷனாக போயிட்டு இருக்கு தவிர நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமை உண்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியல. முதல்ல வந்து இவர் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார், ஆளுநர் மேலே ஒரு கவர்னர் மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். மேதகு வித்யாசாகர் ராவ் பொறுத்தவரையில் அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன். அவர் என்ன பண்ணாருன்னா இவருக்கு இபிஎஸ்க்கு கொடுத்த உடனே கொடுத்துட்டார், டிலே பண்ணலை. ஆனால் சசிகலா அவர்கள் கொடுத்த நேரத்தில் அங்கே அது வந்து டெமோக்ரஸ் போர்டு மாதிரி அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு டெல்லியில். அது வந்து கிளியர் ஆகிறதுக்கு முன்பாக ஒருவேளை இவர்கள் சொன்ன மாதிரியாக அது கொடுத்திருந்தார்களே ஆனால் என்ன ஆயிருக்கும்? ஹி வுட் ஹவ் கட் அ சாரி ஃபிகர். கவர்னருக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு அம்மையாருக்கு அவசரமாக பர்மிஷன் கொடுத்தது ஹோல் வேர்ல்டு உலகத்திலேயே we would have become a laughing stock. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா கவர்னர் எடுத்த முடிவு சரி. ஏன்னா இவங்களே பேசிட்டு இருந்தீங்களா, என்னுடைய பாயிண்ட் நீங்க ஒவ்வொருத்தருடைய முதல் கருத்தையா கேட்டுட்டு வரணும்ல. உங்களுக்கு தான் நேரம் கொடுக்கிறேன். உங்களுடைய அனுபவம் என்பது தேவை. அதுதான் நான் சொல்றேன். சொல்லுங்க. அனுபவம் क्वेश्चனே இல்ல. இல்ல உங்கள்ட்ட நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதை கேட்டு தெரிஞ்சுக்க தான் நான் சொல்லுங்க. பேசுறதுக்கு இதே போட்டுட்டீங்கன்னா சொல்லுங்க. இன்னொரு இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், the discussion is infructuous. நீங்க பேசுறதே தேவையற்ற ஒரு பேச்சு டிஸ்கஷன். என்ன விதமா பேசலாம்? இல்ல சொல்றேன். ஏன் சொல்றேன், இன்னைக்கு வந்து ரெட்டையில யாருக்கோ ஒருத்தர் கிடைச்சதுன்னு வச்சுங்க, ஓபிஎஸ்க்கோ இல்ல இவருக்கோ சசிகலாவுக்கோ கிடைச்சதுன்னு வச்சுங்க. ரெட்டையில கிடைச்சா கூட மக்கள் வந்து ஓட்டு போடுற மாதிரி இல்லை. நீங்க இன்னைக்கு ஒன்று பண்ணீங்க, நான் வாட்ச் பண்ணேன், நான் உங்களுக்கு அதுக்கு 100 மார்க் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு 50 பேர்கிட்ட நீங்க இது எடுத்துக்கிட்ட, நீங்கள் பர்சனாலிட்டி மேலே ஓட்டு போடுறீங்களா, சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்களான்னு கேட்டிங்களா? அதுக்கு இந்த டிவிக்கு நான் வந்து 100 மார்க் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அது என்ன ஆச்சு? 90% என்ன சொன்னாங்க? பர்சனாலிட்டி. அது மட்டும் இல்லை, ரெட்டையில சின்னமே இப்போ அதெல்லாம் கச்சா மச்சா நான் ஆயிடுச்சு, அதனால அந்த சின்னமே வரணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து இது டெஃபினட்டாக எடுத்துக்கலாம், இட்ஸ் எ கிளீன் ஃபைட் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே. இதான் ஃபைட். இதை வச்சுக்கிட்டு நீங்க சும்மா இங்க லாலி பாடிட்டே இருந்தீங்கன்னா யூ பீப்புள் லாஃப் அட் யூ. இது வந்து ரெண்டு அணியும் நான் பேசி விடுங்க. இல்ல நீங்க சொல்ற கருத்துலயும் முரண்பட்ட கருத்து தான் சொல்லணும். பேசி முடிச்சுடுறேன். சொல்லுங்க. இந்த 2 அணியை நீங்க எழுதி வச்சீங்க, டெபாசிட் வாங்காது. எந்த கணிச்சாலும் இந்த இவங்களுக்கு நீங்க தெரியல, பீப்புள் மக்கள் மத்தியில் நீங்க போய் பேசல, நீங்க ஒரு கூடாரத்தில் இருக்கீங்க,
மக்கள் பயங்கரமான வெறுப்புல இருக்காங்க. திரு அண்டே, இப்ப நீங்க திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது, ஒரு வாக்கு வங்கி வைத்திருக்கிறது, அது ஒரு பக்கம் ஏத்துக்கிறேன். அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் போட்டின்னு சொல்றது இருக்குல்ல. 2% தான் வாங்கி இருக்கிறீங்க இதுவரைக்கும். இன்னைக்கு வந்து அவருக்கு கிடைச்ச வரவேற்பு அது மட்டுமல்ல, கங்கை அமரன் போகும்போது அவருக்கு கிடைச்ச வரவேற்பு எந்த விதமான ஒரு எதிர்ப்பு இல்லாமல், அதை வந்து மோடியினுடைய அந்த ஆதரவு எல்லாம் பார்க்கும்போது அவங்களே பயப்படுறாங்க. அரசியல்ல மிகுந்த அனுபவம் வாய்ந்த ஒருவர் நீங்க, உங்களுக்கு தெரியாததுல கட்சிக்காக பேசுவது வேறு, ஆனால் ஹைப்போதெட்டிக்கலாவும் ரொம்ப அதிகமா இது மிகைப்படுத்தல இல்லையா? 2% இருந்து நீங்க நேரடியா நாங்க தான் திமுகவுக்கு போட்டி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்றது ஒரு பரப்புரை மேடையில சரியா இருக்கலாம், ஆனால் ஒரு விவாதத்துல உங்களுடைய அனுபவத்துல இது சரியா இருக்க முடியுமா? 6 எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கேன்ல, அதனாலதான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. 3 எலெக்ஷன் தோத்துருக்கேன், அதுல ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெயிச்சிருக்கேன். அப்ப எல்லாருக்கும் டெபாசிட் போச்சு எனக்கு எகென்ஸ்டா இருந்தவங்களுக்கு. அதனால எலெக்ஷன் நீங்க ஒரு சவால் வந்து கொடுத்திருக்கீங்க. ரொம்ப உங்களுடைய அந்த அப்சர்வேஷனுக்கு அவங்களுடைய பதிலை நான் கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்கிற கேள்வியோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வாத பிரதிவாதங்களை ஆணையத்தின் முன் வைத்தவர்களும் இங்கே நம்முடைய விவாத அரங்கத்தில் இருக்காங்க. திரு கேசி பழனிசாமி, திரு ஹண்டே அவர்கள் குறிப்பிட்டதையும் கேட்டிருப்பீங்க. கூடுதலாக மற்றவருடைய இந்த கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. உங்களுக்கான வாய்ப்புகள் என்பதே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. ரொம்ப முக்கியமா திரு மருது அழகராஜ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டுல அந்த கட்சியினுடைய சின்னத்தை முடக்குவதற்கான சதியில நீங்க ஈடுபட்டிருக்கீங்க, உங்க அணி ஈடுபடுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இல்ல, அவங்க திரு ஹண்டே அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எப்படி தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்து திருமதி சசிகலா அவர்களை முதலமைச்சராக பதவியேற்க அழைத்திருந்தால் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும். அது ஆளுநரால் தவிர்க்கப்பட்டது. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் வைத்த வாதத்திலே அதே போன்ற ஒரு அவமானத்தை தமிழக மக்களுக்கு சிறையிலே இருக்கக்கூடிய ஒரு தண்டனை கைதி இந்த இயக்கத்தை ஏற்று நடத்தலாம் என்று ஒரு தீர்ப்பை இந்த தேர்தல் ஆணையம் வழங்கி இந்தியாவினுடைய ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், அந்த தேர்தல் நடைமுறைக்கு ஒரு பெருத்த அவமானத்தை கொண்டு வந்துவிடக் கூடாது என்ற கருத்தினை நாங்கள் அவர்களிடத்தில் சொல்லி இருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறார். சசிகலா அவர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு அவருக்கு என்னெல்லாம் பொருந்தாதோ அது ஜெயலலிதா அவர்களுக்கு பொருந்தாதா அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புறாரு. இந்த வாதத்தை எங்களுடைய வழக்கறிஞர் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு முன்பாக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். இந்த குடும்பத்தின் காரணமாகத்தான் திருமதி சசிகலா அவர்களும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களும் அம்மா அவர்களின் பெயரை தவறாக பயன்படுத்தி சொத்து குவித்த காரணத்தினே தான் அம்மா அவர்களுக்கும் நீதிமன்ற தீர்ப்பை நீங்க படிச்சிருப்பீங்க, கொண்டு வந்திருக்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பை படித்திருப்பீங்க. அந்த தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டது? எல்லோரும் எழுதி பக்கம் பக்கமாக எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஜெயலலிதா அவர்களை ஏதோ இவர்கள் தான் தூண்டினாங்கன்னா இல்ல, தீர்ப்பை முழுமையா வாசிங்கன்னா தெரியும் இது எல்லோரும் சேர்ந்து செய்ததாகத்தான் இருக்கிறது. அவருக்கான தேவைகளுக்காக இவங்க வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற கடுமையான அந்த வாக்கியங்களும் அங்க இருக்கு. இப்ப இவர் எழுப்புற கேள்வி, அவர் குற்றவாளி என்றால் ஜெயலலிதா அவர்களையும் குற்றவாளியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதே ஆர்குமெண்ட் வைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு திரு மருது அழகராஜ். அதாவது அம்மா அவர்கள் பெயரை முன்னாலே நிறுத்தி இவர்கள் நல்ல பெயர் எடுப்பதற்காகவோ ஒரு அனுதாபத்தை தேடுவதற்கோ இவர்கள் முயற்சிக்க கூடாது. அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் கர்நாடகாவினுடைய பெங்களூர் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் அமலிலே இருந்தது. ஒரு பை எலெக்ஷன் வந்த போது அங்க ஜெயலலிதா அவர்கள் அப்போது தண்டனை பெற்றவராக இருந்தார். குன்ஹா ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு அங்க தண்டனை பெற்றவராக இருந்தார். அந்த சூழல்ல அவர் கையெழுத்திட்டு அது ஸ்ரீரங்கத்தில் வளர்மதி வேட்பாளராக அங்க நிறுத்தப்பட்டார். அப்ப அது ஏற்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்போது எதிர்க்கிறார்களாங்கிற கேள்விதான் அவர் முன்வைக்கிறார். ஆனால் இப்பொழுது அதாவது குன்ஹா அவர்கள் கொடுத்தது ஒரு ட்ரையல் கோர்ட்டினுடைய ஆர்டர். அதுக்கப்புறமா பெங்களூருடைய உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்தது. ஆனால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம்
இந்த உச்சநீதிமன்றத்திற்கு மேலாக இனி எந்த தீர்ப்பும் கிடையாது. இறுதி தீர்ப்பு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் இருந்து வந்திருக்கிற காரணத்தினாலே அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆகையினாலே இந்த தண்டனை குற்றவாளி இந்த இயக்கத்தை தலைமை ஏற்று நடத்த முடியாது. அதே போல திரு மருதுராஜ் அவர்கள் சொன்னதை போல அடிப்படையில் நீங்க அதுல வந்து ரிவ்யூ போக முடியுமா, அப்பீல் போக முடியுமாங்கற கேள்வியில அந்த நிலையில குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒருவர் அப்போது ஒரு இந்த விஷயத்தை தலைமை தாங்க முடியும் அல்லது அவர் வந்து அதுக்கான ஒரு பி ஃபார்ம்ல சைன் பண்ண முடியும் அப்படின்னா இப்ப ஏன் முடியாது அப்படிங்கிற கேள்விதான் அவர் எழுப்புறாரு. அப்போ நீங்க வந்து வெவ்வேறு விதமாக இதை அணுகுறீங்களா? தலைமைகளுக்கு ஏற்றவாறு ஜெயலலிதாவுக்கு ஒரு விதமாகவும் சசிகலாவுக்கு ஒரு விதமாகவும் அணுகுறீங்களா? அதாவது அப்ப வந்து ஒரு அப்பீல் ப்ராசஸ் இருந்தது. அதாவது அதுக்கப்புறமா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்ங்கிற அப்பீல் ப்ராசஸ் இருந்தது. அடுத்து அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவி வகித்துக் கொண்டு இருந்த பொழுது அந்த தீர்ப்பு வந்தது. ஆனால் இப்பொழுது தண்டனை குற்றவாளியாக இவர் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னாலே இதற்கு இவர் பொதுச் செயலாளர் என்பதற்கு இந்த தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்க கூடாது என்பது எங்களுடைய வாதம். அந்த வாதத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். அவர்கள் ஏன் முதலிலே ஆதரித்து விட்டு பின்னாலே அவர் வேண்டாம் என்று சொல்கிறார்? உச்சநீதிமன்றம் இணைப்புல இருங்க, தொடர்ந்து பேசலாம். திரு டிவி ராமானுஜம், உங்கள்கிட்ட இப்படியான ஒரு பிரச்சனையில திரு ஓ பன்னீர்செல்வம் அணி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு அவர் இதை அடுத்தடுத்த கட்ட நாமினேஷன்ஸ் கொடுக்கிறதோ அல்லது அப்பாயின்மெண்ட்ஸ் வைக்கிறதோ அல்லது பி ஃபார்ம்ல சைன் பண்றதோ அவருக்கு வந்து அதிகாரம் கொடுக்க முடியாது, அது தவறு என்கிற இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. சட்ட ரீதியாக இந்த விஷயம் எப்படி அணுகப்படும்? தேர்தல் ஆணையம் இதை எப்படி பார்க்கும்? சட்டத்துல அது மாதிரி ஒன்றும் புரோஹிபிஷன் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவங்க பைலா பிரகாரம் அவங்க ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கலாமா இல்லையாங்கிறதா பார்க்கணும். அந்த பைலால வந்து கன்விக்டட் பர்சன் cannot be a ஜெனரல் செக்ரட்டரின்னு இருந்துச்சுன்னா அவங்க ஜெனரல் செக்ரட்டரியா தொடர முடியாது. இன்னொன்னு அவங்கள ஜெனரல் செக்ரட்டரியா நியமிச்சதோ அதுவே செல்லுமோ செல்லாத அப்படிங்கிற விஷயம் இப்போ தேர்தல் கமிஷன் முன்னால் இருக்குது. இப்ப தேர்தல் கமிஷன் வந்து என்ன முடிவு எடுக்கணும்னா இவங்க ஜெனரல் செக்ரட்டரிங்கிறத ஏத்துக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணலாம், இல்ல இவங்க ஜெனரல் செக்ரட்டரிங்கிறத ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்க திருப்பியும் அதிமுக கட்சி அந்த பைலா பிரகாரம் திருப்பியும் ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு தான் புது ஜெனரல் செக்ரட்டரியா எலெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வரும். ஆனா அந்த பைலால அடுகாக் செக்ரட்டரி, ஏன்னா திடீர்னு இப்ப நாமினேஷன் சைன் பண்ணோம் நாளைக்கு, அதுல அடுகாக் செக்ரட்டரி போட முடியுமா, இல்ல இன்ஹரண்ட் பவர் இருக்குதா அப்படிங்கறதுலாம் அந்த பைலாவுடைய இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்து இருக்குது. அதுல வந்து இப்ப சிச்சுவேஷன்ல அவங்க பைலால வந்து கன்விக்டட் செக்ரட்டரியா இருக்க முடியாது. சொல்லுங்க திரு கேசிபி, நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. பைலா பத்தி தான் கேள்வி எழுப்புறாங்க. உங்களுடைய சட்டத்தில் அப்படி இருக்கு, உங்களுடைய கட்சியினுடைய பைலா அப்படி இருக்குன்னா அதை பத்தி அணுக முடியுன்றார். அதாவது அந்த பைலால பொதுச் செயலாளர் என்பவர் இல்லாத ஒரு பட்சத்தில் மீதம் இருக்கிற பொறுப்பாளர்கள், அவரால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் தொடர்ந்து செயல்படலாம் என்று இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எடுத்து வைத்த வாதத்திலே திரு மதுசூதனன் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய அவைத்தலைவராக நியமிக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று. அந்த இயக்கத்தினுடைய ஹைராரிட்டி படி மதுசூதனன் அவர்கள் அம்மாவிற்கு அடுத்த நிலையிலே வருகிறார். ஆகையினாலே அவரே வேட்பாளராக இருக்கிற பொழுது அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அவருக்கு இரட்டை இலை சின்னம் வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல அதிமுகவினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து நீங்கள் எடுத்து வந்தால் ஒரு தண்டனை வழங்கப்பட்ட ஒரு குற்றவாளியை உடனடியாக கட்சியிலே இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி அம்மா அவர்கள் காலத்திலும் சரி உடனடியாக அந்த இயக்கத்தை விட்டு நீக்கி விடுவார்கள். இதுதான் மரபு. இந்த மரபு நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். இந்த மரபை கடைபிடிக்கிறவர்களாக இருந்திருந்தால் திருமதி சசிகலா அவர்கள் 14ஆம் தேதி அன்றைக்கு அவர் அறிவித்திருக்க வேண்டும். எனக்கு அது விரும்புகிறார். நான் உங்கள்கிட்ட வர திரும்ப வர முக்கியமான பதில் சொல்றேன், ஒரே சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அக்யூஸ்ட் 1 மேடம் ஜெயலலிதா அவர்கள், அக்யூஸ்ட் 2 சசிகலா அப்படின்னு வரும்போது இந்த குற்றம் 2 பேருக்கும் பொருந்தாதான்னு கேட்டீங்க. 2 பேருக்கும் பொருந்தும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா அதுக்காக தான் நான் சொன்னேன். ரெட்டையில் கிடைச்சாலும் கூட உங்களுக்கு இப்போ மக்கள் மத்தியில் எப்படி வந்துட்டு இருக்குன்னா ஸ்லோவாக மெதுவாக பரவிட்டு இருக்கு.
அதனால் 2 பேரும் குற்றவாளி. நீங்கள் சசிகலா குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது கரெக்ட். அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதா அம்மையாரும் குற்றவாளின்னு சொல்லும்போது மக்கள் மத்தியில் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் குற்றம் செய்திருக்கிறாங்களா என்கிற ஒரு விஷயம் பரவி கொண்டு இருக்கிறது. அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான கேள்வி நீங்கள் கூட்ட விட்டீங்க. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்திலே மர்மம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓபிஎஸ். அதுக்கு முழுக்க சசிகலா தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சசிகலா அவர்கள் சொல்லுகிறார்கள் தேர்தல் ஆணையத்துல இதெல்லாம் வர்றது இல்லையே உங்களுக்கான தேர்தல் ஆணையத்துல தேர்தல் பரப்புரையில ரெட்டையில கிடைச்சா ஃபைனல் பாயிண்ட் ரெட்டையில கிடைச்சாலும் கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொல்வதற்காக ஒவ்வொரு டி வேல்யூ ஆக ஓபிஎஸ் டி வேல்யூ இந்த கேள்வி என்பது உங்களுக்கு பிரயோஜனமான பிரயோஜனமே கிடையாது. இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு சென்டென்ஸ் 1996ஆம் ஆண்டு ரெட்டையில இருந்தது. புரட்சி தலைவி அம்மையார் இருந்தார்கள். இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய தொகுதியிலே வெற்றி பெற முடியல. என்ன காரணம்? யாராவது அனலைஸ் பண்ணீங்களா? எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ படிப்படியாக டிவேல்யூ ஆகி கொண்டு வரக்கூடிய காரணத்தினால ரெட்டையிலைக்கு நீங்கள் ஒரு 3 மணி நேரம் பேசுங்க, ரெட்டையில பேசிட்டே வந்தாலும் கூட கொடுத்தாலும் கூட யாராலையும் டெபாசிட்டே வாங்க முடியாது. ஆளுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை டெபாசிட் வாங்க முடியாத இயக்கம் என்று சொல்கிறார் முன்னாள் அமைச்சர். ஒன்றும் இல்லை, திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, தஞ்சை தேர்தலிலும் தமிழிசையும் இதைத்தான் சொன்னார். 3 தேர்தலிலும் பாஜக சேர்த்து எவ்வளவு வாக்கு வாங்கினார்களே அவர் எண்ணி பார்த்துக்கிட்டோம். அதனால இப்போ இந்த விமர்சனத்துக்கெல்லாம் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தீர்ப்பு தருவார்கள். அன்றைக்கு வாக்கு எண்ணிக்கைகளை பாஜகவை தேட வேண்டிய நிலையை நாம் பார்க்கலாம். உறுதியாக இதை மக்கள், ஆர்கே நகர் மக்கள் இதற்கு பதில் சொல்லுவாங்க. அடுத்து கங்கை அமரனுக்கு கூட்டம், அவர் பாட்டு கேட்பதற்கு வந்திருப்பார்கள், அவருக்கு ஓட்டு போடுவதற்காக வந்த கூட்டம் அல்ல. அவர் நல்லா பாடுவார், கேட்க வந்திருப்பாங்க. திரு கே.சி. பழனிசாமி அவர் பேசுற போது குற்றவாளி குற்றவாளி தண்டனை பெற்ற குற்றவாளி, தண்டிக்கப்பட்டவர்கள் எல்லாம் குற்றவாளிகளும் இல்ல, தப்பித்து விட்டவர்கள் எல்லாம் நிரபராதிகளும் இல்ல. என்னுடைய கருத்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் கருத்தை பேச விடுங்க. எவ்வளவோ முரணான கருத்துக்கள் வைக்கிற போது நீங்க கேட்டீங்க, இப்ப என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நான் ஒரு கருத்தை நான் பேச விரும்புறேன். 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அப்துல் கலாமுக்கு அரெஸ்ட் வாரண்ட் போட்டது நம்ம நாட்டு நீதித்துறை தான். அப்துல் கலாமுக்கு அரெஸ்ட் வாரண்ட் போட்டது நம்ம நாட்டினுடைய நீதித்துறை தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, தலைமை நீதியரசரே நீதித்துறையில் ஊழல் இல்லை என்று சொன்னால் நான் அது மிகைப்படுத்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோமா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி பார்க்கிற போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அப்போ இந்த நீதிபதிகள் தவறு செய்திருக்கிறார்கள் குற்றவாளின்னு சொல்லும்போது உங்க கருத்து நான் என்ன சொல்ல வரேன், நீங்க சொல்ற நேரடியா அதுல அதுதான் வருது. நான் அதை சொல்ல வரல. நான் அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தண்டிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே குற்றவாளிகள் அல்ல. அந்த அடிப்படையில் அவர் சொல்லும்போது குற்றவாளிங்கிறாரு. அந்த முதல் குற்றவாளியாக அம்மாவும் அதுல இருக்கிறார் என்றதை அவர்கள் மறந்துட்டு தன்னுடைய அரசியலுக்காக இன்றைக்கு அவர்கள் பேசுகிறார்கள். அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, குற்றவாளி கையெழுத்து போட முடியுமா குற்றவாளின்னு. இன்னொன்னு ஐயா சொன்னாரு, கவர்னர் இன்னும் சில நாட்களிலே வழக்கினுடைய தீர்ப்பு வரை காத்திருக்கிற நிலையில் அவர் பொறுத்திருந்தாரு அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டது 5ஆம் தேதி. 6ஆம் தேதியே உச்சநீதிமன்றத்தில் ஒருவர் மனு போடுறாரு, தீர்ப்பு எப்ப தர போடுறீங்கன்னு. அதற்கு முன்பு இதே உச்சநீதிமன்றம் 4 வாரத்தில் தர்றேன்னு சொல்லிச்சு, 40 வாரமாயும் தரல. ஆனால் அப்பொழுது என்ன சொல்லுச்சுன்னா, 1 வாரத்தில் தந்துடுறேன்னு. உடனே ஆளுநர் காத்திருந்தார், இங்க எல்லாம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்ப நான் சொல்றேன், நான் என்ன கேட்கிறேன்னா, அப்பொழுது நான் உச்சநீதிமன்றமே சொன்னது 4 வாரத்தில் தீர்ப்பு வரும். அது சரி, ஆனா மென்ஷன் பண்ணது கர்நாடக அரசுடைய தரப்புல இருந்தா போய் சொல்றேன். ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது, உடனே இந்த வாரத்திலே தீர்ப்பு தருவோம்னு சொன்னாங்க. கரெக்டா 1 வாரத்தில் தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பே இதுதான் தீர்ப்பு என்பது தெரிந்தது போலவே முன்னாள் பாஜக ஆட்கள் எல்லாம் அணிமாறினாங்க. மாஃபா பாண்டியராஜன்ல இருந்து மைத்ரேயன்ல இருந்து நம்ம இல்ல நீங்க உங்களுடைய ஒட்டுமொத்த வாதமே அப்படிதான் போயிட்டு. நான் என்ன விமர்சிக்க கூடாது இல்லை, தீர்ப்பை விமர்சிங்க, ஆனா அதுக்கான உள்நோக்க கற்பிக்கிறது தவறு. எது உள்நோக்கம் பண்ண முடியாது. நீங்க சொல்றதுல என்னன்னா, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே 4 வாரம் கொடுக்குறேன்னு 40 வாரம் தள்ளி போட்டுச்சு. 1 வாரத்துல உடனே நான் சொல்லிறேன். அது ஏற்கனவே இவர்கள் இதற்கு நான் தெளிவா பதில் சொல்ல ஒரு நிமிடம் என்ன அனுமதிக்கணும். நீதியரசர் கர்ணன் இவர்களெல்லாம் ஊழல் நீதிபதிகள் என்று பட்டியலிட்டது உண்மையா இல்லையா? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் இந்தியாவின் நீதித்துறையில் ஊழல் இல்லை என்று சொன்னால் அது மிகைப்படுத்தப்பட்ட சொல். மீதும் குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. உள்நோக்கத்தை நான் என்ன கேட்கிறேன்னா,
இந்த கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்கன்னா திரு குமாரசாமி என்ன கணக்குல சேர்க்கல? திரு குமாரசாமி என்ன கணக்குல சேர்க்கல? குமாரசாமியினுடைய தீர்ப்பு விமர்சிக்கப்பட்டதல்லவா, அதை நீங்கள் அனுமதித்தீர்கள். தீர்ப்பு விமர்சனம் தீர்ப்புல இருந்த இல்ல அதுல என்ன தனிப்பட்ட ரீதியாக குமாரசாமி தீர்ப்புல இருந்த கணக்கு குளறுபடிகள் விமர்சிக்கப்பட்டதே தவிர குமாரசாமி இந்த நேரத்துல வந்தாரு, குமாரசாமிக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்படல. நான் என்ன திரு மருது அழகராஜுக்கு தெளிவா தெரியும், குமாரசாமியினுடைய தீர்ப்பு விமர்சிக்கப்பட்டது, தீர்ப்புக்காக நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இது நான் சொல்லலங்க, ஒரு நீதியரசர் சொல்கிறார் இவர்கள் எல்லாம் ஊழல் நீதிபதிகள் என்று. இந்த நாட்டில் தான் ஒருவர் குடியரசுத் தலைவராக இருக்கிற போது அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இப்ப உச்சநீதிமன்றம் நான் என்ன சொல்ல வரேன், இந்த அடிப்படையில நீங்க பேச ஆரம்பிச்சா நீதித்துறையில இருந்து எந்த ஒரு தீர்ப்பையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, ஊழல் புரையோட்டம் என்பது நீதித்துறையிலும் படர்ந்து விட்டது என்று வருத்தப்படுகிற இந்த காலகட்டத்தில் தண்டிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் குற்றவாளிகள் அல்ல, தப்பிவிட்டவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு திரு சுமந்த் அவர் குறிப்பிட விரும்பினார். இது ஆக்சுவலி பேசிக்கலா சுப்ரீம் கோர்ட் வந்து வேற ஒரு காரணங்களுக்காக இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காருங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அது இட் ஆக்சுவலி இஸ் அமௌண்டிங் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இல்ல நான் என்ன சொல்ல ஏன்னா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது, எல்லா பாருங்க, அதாவது தீர்ப்புங்கிறது வந்து சிலது நாம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கும், சிலது ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் தீர்ப்பை தவறு என்று சொல்லவே இல்லை. சொல்றாரு ஊழல் இருக்கு. அதாவது ஜஸ்டிஸ் கர்ணன் எழுதுறாரு இல்லையா, ஜஸ்டிஸ் கர்ணன் ஒரு ஷ்ரெட் ஆஃப் எவிடன்ஸ் கொடுக்கல, ஒரு வெறும் கடிதம் எழுதுறாரு. அடிப்படையாக எந்த விதமான ஒரு உள்நோக்கத்தை அலெஜ் பண்றது தவறு. நீங்க வந்து இந்த தீர்ப்பு எனக்கு பிடிக்காத தீர்ப்பு, தீர்ப்பு முழு உரிமை இருக்கு. ஆனால் இந்த வேறு காரணங்களுக்காக இந்த நீதிபதிகள் தீர்ப்பை கொடுத்தாங்கன்னு சொல்றதுக்கு நிச்சயமா ஒரே ஒரு விஷயம் தான், நான் தீர்ப்பை விமர்சிக்கவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே அதை நோக்கியதாக இருந்தது. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நேரடியா இருந்தது சார். நான் சொன்னது பிறர் சொன்னதுக்குத்தான் நான் சுட்டி காட்டி சொல்றேன். இல்ல இந்த இடத்துல இப்படியான சுட்டி காட்டுதல் புரிதல்கள் இப்ப ஆடியன்ஸ்க்கே நல்லா புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் குற்றவாளின்னு சொல்லும் போது ஒருவர் தண்டனை பெற்றதுனால மட்டும் குற்றவாளி நினைச்சிடாதீங்க. சில தப்பித்துக் கொண்டவர்கள் நிரபராதிகளும் இல்லை என்ற வாதத்தை மட்டும் நான் சொல்றேன். அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கலாமே தவிர இப்ப நீங்க ஒண்ணு வேணா. இப்ப எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இப்ப அவர் சொன்னாரு கவர்னர் காத்திருந்தார் தீர்ப்பு வர்றதுக்காக, சரிதானேங்கிறாரு. நான் கேட்கிறேன், அம்மா முதலமைச்சரா பதவி ஏற்றாங்க, அப்பொழுதும் அவர் மீதான வழக்கு குற்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் முறையீட்டில் இருந்தது. அன்றைக்கு இருந்த ஆளுநர் சொன்னாரா? அது விமர்சனத்துக்கு உட்பட்டுதான் இதுக்கு ஒரு காரணம். உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வர வரையும் காத்திருங்க. சூழலுக்கும் ஆளுக்கு ஏத்த மாதிரி முடிவுகள் மாறுகிறது. ஹண்டே உங்களுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு இரட்டை இலை சின்னம் தொடர்பான இந்த விவாதம் தொடர்கிறது. திரு ஹண்டே, நீங்க ஒரு நண்பர் சொன்னார், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஜஸ்டிஸ் குமாரசாமி அவர்கள் விடுதலை செய்ததுக்கு பிறகு உடனடியாக அவரை முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு அன்றைய ஆளுநர் ஏற்பாடு செய்யவில்லையா? கரெக்ட், அவர் செய்தது கரெக்ட், தப்பில்லை. ஏன்னா குமாரசாமி கிளியர் பண்ணிட்டார், ஜஸ்டிஸ் ஹைகோர்ட் கர்நாடகா. அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உடனடியாக போகல கேஸ். இல்ல அவர் அதை குறிப்பிடவே இல்லை. முன்னாடி வந்து சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்ல சார், அதுக்கு முன்னாடி அவர் he never referred to that incident. He referred to the earlier one. இல்ல அவர் சொன்னது நீங்க புரிஞ்சுக்கல. இல்ல சார், அவரு திரு ஃபாத்திமா பிவி கவர்னராக இருந்தபோது அவங்களை வந்து அழைத்தாங்க 2002ல. அப்போது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது, ஆளுநர் ஏன் அவசரப்பட்டு இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை ரெஃபர் பண்ணி சொல்றாரு. அப்போ கூப்பிட்டாங்களே, அப்போ ஆளுநர் அழைத்தாரு, இப்ப ஏன் அழைக்கலன்றாரு. குமாரசாமி பத்தி சொல்றீங்க நீங்க? இல்ல இல்ல நான் 2002 சொல்றேன். குமாரசாமியில சொன்னார் நீங்க சரி. அவர் குமாரசாமி பத்தி சொன்னது, உடனடியாக அவரை கவர்னர் வந்து அழைத்து முதலமைச்சராக பதவி ஏற்க சொன்னார். அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மனு போடல, அவங்க போகல, அப்பீலுக்கு போகல. அவங்க அப்பீலுக்கு போகணுமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2-3 மாதத்துக்கு பிறகு யோசனை பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அவங்க கேபினெட்டில் முடிவு பண்ணி அதற்கு பிறகு அங்கே போனாங்க. ஆகவே அது வேறு. இங்கே இவர் என்ன சொல்கிறார், அங்கே கர்நாடகாவிலேருந்து அங்கே கேட்டார் எப்போ வரும்னு சொல்லி கேட்டதற்காக. அப்போ சொன்னாங்க இது நாளைக்கு வரணும்னு சொல்லி வந்து உடனடியாக வரணும்னு சொல்லி இத்தனாம் தேதிக்குள்ளே வரும். அது சொன்னதுக்கு பிறகு அது எல்லாம் பப்ளிசிட்டி ஆகிடுச்சு, சொல்லியாச்சு. அப்படி சொன்னதுக்கு பிறகு கஷ்டம், ரிஸ்கி, புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான் தவிர அது இல்லைன்னு ஆயிடுச்சிருந்துன்னா சசிகலாவை வந்து
செஞ்சிருப்பாங்க. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஆக நீங்க கூட வந்து ஒரு அளவில் நிம்மதி அடையணும். ஏன்னா இல்லை முடிச்சிடுறேன். நீங்க கூட ஏன்னா இது தீர்ப்பு கொடுத்தாச்சு, சுப்ரீம் கோர்ட் வர்டிக்ட் கொடுத்தாச்சு. அதற்கு பிறகு அதுக்குள்ள இவங்களை வந்து முதலமைச்சர் ஆக்கி மீண்டும் எடுத்து அது இன்னும் உங்களுக்கு என்ன கேள்வி எழுப்பினா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகுதுன்னே தெரியாம ஏன் இவர் காத்திருக்கணும் அப்படின்றாரு. இல்ல சொல்லல, அவர் வந்து அவரே சொன்னார். அங்கேருந்து போன உடனே இல்ல என்ன சொல்ல போகுதுன்னு தெரியாம காத்திருக்கல, என்னதான் சொல்ல போகுதுன்னு தெரிந்தது போல காத்திருந்தார். அதுக்கேற்ற மாதிரியே பாஜக அணிமா இருந்தாங்க. எல்லாம் அந்த நடந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் பாருங்களேன், சூழல் எல்லாம் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன அவங்களுக்கு போய் கொடுத்தாங்க, கேட்டாங்க எப்ப வரும்னு சொல்லி. அவர் வந்து இன்னும் 6 நாட்கள் கூட வரும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு இட் பிகேம் நியூஸ், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அந்த செய்தி. அது வந்து கவர்னர் காதலுக்கு வருது. ஆகவே கவர்னர் ஹஸ் பி கேர்ஃபுல். அந்த கேர்ஃபுல்லாக இருக்கிற கவர்னரை நம்ம பாராட்டணுமே தவிர அதை கொச்சப்படுத்தி பேசுவது அது நாகரிகம் அல்ல. கோவாவில் கவர்னர் எவ்வளவு கவனமா இருந்தாலும் தெரியாதா? உங்களுக்கு இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று மிக முக்கியமான ஒரு விஷயம், எனி டிசிஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் கேன் பி சேலஞ்ச்டு இன் கோர்ட். ஸோ அதனால வந்து தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நைட்டோ நாளைக்கு காலையிலையோ ஒரு டிசிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் இறுதி என்று நினைக்க வேண்டாம். நிச்சயமா அவசர பெட்டிஷன் ஒன்று நிச்சயமா யாருக்கு இந்த முடிவுல விருப்பம் இல்லையோ அந்த பிறகு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு நம்ம இன்று இரவே வரலாம், வந்தா கூட நாளைக்கு காலையில 10:30 மணி 11 மணிக்கே வரலாம் என்கிற தகவல்களும் இருக்கு. நம்ம முடிவு பண்ண வேண்டும். ரெண்டாவது அடிப்படையா 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. நம்ம எவ்வளவு வந்து நம்ம சுத்தி வந்தாலும் திருமதி சசிகலா அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறது செல்லுமா செல்லாதா என்ற முடிவு இப்பொழுது எடுக்கப்பட போவது இல்லை அப்படிங்கிற அடிப்படையில அப்படிதான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில அவங்க வந்து ஓபிஎஸ் அணிக்கு சிம்பலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது அடிப்படையா. ஏன்னாக்க அவங்க அணியினுடைய அவங்களுடைய தேர்ந்தெடுக்கிறது செல்லாதுன்னு வந்தாதான் இந்த பக்கம் வந்து ரெட்டையலை கொடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இல்லனா இப்போதைக்கு அவங்க வந்து நீக்கப்பட்டவர்கள் கட்சியில இருந்து. ஆமா, இப்போதைக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோ இல்லனா ஈவன் இஃப் தே ரெகக்னைஸ் தி ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி பழைய ஜெனரல் செக்ரட்டரி இருந்த நிலைப்பாடு தான் நிலுவையில் இருக்கிறதுன்னு அக்செப்ட் பண்ணிட்டா கூட இந்த அணிக்கு அவர்கள் ரெட்டையலை கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ எப்போ ஏன் கொடுக்க கூடாது? அதுக்கு தான் இவங்க 6000 பிரமாண பத்திரங்கள் நிறைய பொது உறுப்பினர்களுடைய கையெழுத்து. உங்களுக்கு இல்ல ஒரு நிமிஷம் நான் வரேன். உங்களுக்கு மெயினா ஒன்னு வந்து நம்பர் ஆஃப் எம்பிஸ், நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ், நம்பர் ஆஃப் ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸ், அது வந்து இவங்க கிளைம் பண்றாங்க, அவங்க கிளைம் பண்றாங்க. ஆனால் அடிப்படையாக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் திருமதி சசிகலா அவர்களுடைய அணியில் உறுப்பினர்களும் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சோ அதை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து இந்த சேலஞ்ச் டு ஹர் அப்பாயின்மெண்ட் அஸ் ஜெனரல் செக்ரட்டரியை நாங்க இப்போதைக்கு பார்க்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சிம்பல் ரெட்டையிலை சிம்பலை திருமதி சசிகலா அணிக்கு கொடுக்கலாம். 1. ரெண்டாவது ஆப்ஷன், இந்த மேட்டரும் இருக்கிறது, எங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நாங்கள் இப்போ முடிவு தெரிவிக்க போறது இல்லை. அதனால வந்து அந்த இன்டரிம் பீரியட்ல சிம்பலை ஃப்ரீஸ் பண்ணிட்டு 2 அணிகளுக்கும் ரெகக்னிஷன் கொடுக்கலாம். அதாவது பல முறை அது மாதிரி முன்னாடி நடந்திருக்கு. 2 அதிமுக அணிக்கும் ரெகக்னிஷன் நாங்க கொடுக்கிறோம், இன்டரிம் பீரியட்ல ரெகக்னிஷன் கொடுக்கிறோம். நீங்க வந்து நீங்க அதிமுக சசிகலா, அதிமுக ஓபிஎஸ் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் வெவ்வேறு சிம்பல்ல நீங்க போட்டியிடுங்க, அந்த சிம்பலை நீங்க எடுத்துக்கங்க, அந்த ஃப்ரீ சிம்பல்ஸ்ல இருந்து நீங்க சிம்பல்ஸ் எடுத்துக்கங்க, போட்டியிடுங்க. அதுக்கப்புறம் இந்த முடிவு வந்த அப்புறம் நிரந்தரமான ஒரு தீர்வு காணப்படும். இந்த 2 பாசிபிலிட்டி தான், ஃப்ரீசிங் தி சிம்பல் அண்ட் கிவிங் ரெகக்னிஷன் டு போத் ஃபேக்ஷன்ஸ். முலாயமோட கேஸ்ல பாத்தீங்கன்னா அது அடிப்படையான ஒரு கேள்விக்கு போயிருது. அதாவது யாருகிட்ட வந்து அதிக நம்பர்ஸ் இருக்காங்கன்னா அங்க வந்து ஜெனரல் கவுன்சில் தான் தீர்மானம் பண்ணுது. இந்த மாதிரியான பொதுக்குழு பொது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அங்க கிடையாது. அங்க வந்து இந்த ஜெனரல் கவுன்சில் தான் அதிகாரம் இருக்குது. அது மிக தெளிவாக அந்த நம்பர்ஸ் இருக்கு. அந்த கட்சியினுடைய பைலாவும் அதுல பாருங்க, அதிமுகவோட பைலா என்னங்கிறது தானே இதுல. ஆமா, இதனாலதான் அதாவது அந்த கேஸ் வந்து அந்த எஸ்பியினுடைய கேஸ், சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய அந்த கேஸ் வந்து இங்க அப்ளிகபிள் இல்லைங்கிறதுக்கு இதுதான் ஒரு பிரதானமான காரணமா இருக்குது. அப்ப இந்த அடிப்படையான சுமத் சொன்ன மாதிரி இந்த அடிப்படையான இந்த பொதுச் செயலாளருடைய அந்த பிரச்சனையை தீர்மானம் பண்ணாமல் இந்த சிம்பலுக்கு போறது இன்ஃப்ராக்டர்ஸ் தான் இருக்கும். அது கோர்ட்ல கேள்விகள் கேட்கப்படும். அடுத்ததாக நம்ம அந்த பழைய அந்த 89 அந்த டைமுக்கு போனோம்னா சேவலும் ரெட்டைப்புறம் இது பண்ணாங்க. ஆனால் அந்த 2 சிம்பிளும் இன்னைக்கு கிடையாது. அது 2 கட்சிகளுக்கும் இப்ப அப்படி ஒரு சார் சொன்ன மாதிரி அந்த ஃபேக்ஷனாக வந்து இந்த 2 சிம்பிளும் இன்னைக்கு கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. மனேகா காந்தி வந்து இந்த மாதிரியான அனிமல்ஸையும் எல்லாம் கம்ப்ளீட்டா அப்ப பாக்கி இருக்கிற ஒரு 82 84 சிம்பிள்ஸ்ல இருந்து இவங்க 2 பேரும் 85 சிம்பிள்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஆமா, அது என்ன சூட் கேஸா இல்ல அலமாரியாவா இதெல்லாம் அவங்க வந்து 2 பேரும்
டிசைட் பண்ணி அந்த எல்லைக்கே தேவை இருக்காதுங்கிறதா இவங்க பார்வையா இருக்கு. ஆனா நீங்க இவ்வளவு கேள்விகளையும் இப்ப தேர்தல் ஆணையம் பல மணி நேர வாத பிரதிவாதங்களை கேட்பது என்பதே ஒரு பிரைமா ஃபேசி இருக்குன்னு அவங்க நம்பினாதானே இதுக்குள்ள எல்லாம் போறாங்க. இல்லைன்னா ஏன் இவ்வளவு தூரம் இந்த வாதங்கள் நடக்குது? சட்டத்தின் முன்னாடி வாத பிரதிவாதங்களில் முன்வைக்கப்படுகிற சாட்சியங்கள் தான் அங்கே பேசப்படுவது போல தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் ஒப்படைத்திருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களுடைய அஃபிடவிட்ஸ் பெரும்பான்மையான 122 சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், இவை அனைத்தும் தான் இவர்கள்தான் தொண்டர்களுடைய முகங்கள். ஆக பெரும்பான்மையான தொண்டர்களின் முகங்களாக இவர்கள் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் தேமுதிகவுக்கு போனவங்களெல்லாம் நான் அதில் சேர்த்து கொடுத்துருக்கதெல்லாம் தகவல் வருது. அதனால இவர்கள் முன்னாள் ஆட்களை வைத்துக்கொண்டு இந்த சின்னத்தை அவர்களுக்கு கிளைமே முடக்கிறதா நோக்கம். அவர்களுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கு. ஆட்சியை எப்பொழுது அவங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்சும் வாக்கெடுப்பு, ரகசிய வாக்கெடுப்பு என்றெல்லாம் சொல்லி ஆட்சியை கலைப்பதற்கு முயற்சித்தார்களோ அதுபோலவே ஆதரவு இல்லை என்று தெரிந்தும் இந்த சின்னத்தை முடக்குவதற்குத்தான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தரப்புக்கு மாறினாங்க. இன்னமும் ஒரு மாவட்ட செயலாளர் போகல, ஒரு ஒன்றிய செயலாளர், இவரது தான் கட்சி. அந்த சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளராகவும் இல்ல அடிப்படை ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர், இதுதான் கட்சி. 9 மாவட்ட செயலாளரோடு போன வைகோ கூட நான் தான் திமுக என்ற கிளைம் எடுத்து வெல்ல முடியல. அதனால இது நடக்க போறதே இல்லை. நான் சொன்னது மாதிரி இந்த காற்றடித்தால் கலைந்து போக மேகம் அல்ல, கல் விழுந்தால் பறந்து போக காகம் அல்ல, இடிமின்னல் மிரட்டலுக்கு அழுகின்ற வானம் அல்ல, எது வந்தாலும் எதிர்கொள்ளும் எரிமலை, எதிர்ப்புகளை பஸ்பமாக்கும் இருகிளை என்பது 10:30 மணிக்கு உங்களுக்கு இவர் சொல்றதுல எல்லாமே இந்த ஜெனரல் செக்ரட்டரி பதவிக்கு அவங்க நியமிக்கப்பட்டது செல்லுமா செல்லாதாங்கிற சேலஞ்ச் இல்லைன்னா இவர் சொல்றதுல அந்த அடிப்படையில் வரும். திரு கேசிபி குறுக்கிட விரும்புனீங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தில் முதல்ல திரு மைத்ரேயன் அவர்கள் ஒரு மனு கொடுத்திருந்தார். அது பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்கள் எடுக்கப்பட்டது செல்லாது என்று. இன்றைக்கு அவர்கள் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட மனு திரு மதுசூதனன் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் இந்த சின்னத்தை திரு மதுசூதனன் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற மனு எடுக்கப்பட்டது. நான் தேர்தல் ஆணையத்திலே திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக எடுக்கப்பட்டது செல்லாது என்று ஜனவரி 6ஆம் தேதி மனு அளித்திருந்தேன். இந்த நிலையில் நான் சென்ற செவ்வாயன்று தேர்தல் ஆணைய அலுவலர்களை சந்தித்து அந்த பொதுச் செயலாளருடைய முடிவு நிச்சயமாக இந்த தேர்தல் சின்னத்திற்கு தேவையான ஒரு முடிவு ஆகையினாலே என்னுடைய மனுவை இன்றைக்கு விசாரிக்க வேண்டும் என்று ஒரு மனுவை நான் அவர்களுக்கு அளித்திருந்தேன். அதை ஏற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு என்னுடைய மனுவை சேர்த்து அவர்கள் விசாரித்தார்கள். அப்படி விசாரிக்கிற பொழுது நாங்கள் விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த சின்னத்தை முடிவெடுக்கிற பொழுது நிச்சயமாக அந்த பொதுச் செயலாளருக்கு உண்டான ஒரு முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று திருமதி சசிகலா அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனு செய்திருக்கிறார்கள். தன்னை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதை அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் ஒரு மனுவை அளித்திருக்கிறார்கள். அந்த அங்கீகாரத்தை இன்று வரை தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை. அந்த கருத்தையும் நாங்கள் இன்றைக்கு அவர்களிடத்திலே சொல்லி இருக்கிறோம். அதே போல ஒரு சட்டமன்ற சபாநாயகர், ஒரு இன்டரிம் சபாநாயகர்னு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு இன்டரிம் சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஒரு வரைமுறையானது, ஆளுமையானது மிக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகையினாலே திருமதி சசிகலா அவர்கள் இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்று சொல்லப்பட்டிருப்பது ஏற்கப்படக்கூடாது என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதே போல சமாஜ்வாதி கட்சியினுடைய ஒரு அந்த விவரங்களையோ அல்லது சாதிக்கலி ஜட்ஜ்மெண்ட் அந்த அடிப்படையிலேயோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தை இவர்கள் முடிவெடுக்க முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பைலாவின்படி அடிப்படை உறுப்பினர்கள் தான் அதிக செல்வாக்கு மிக்கவர்கள், அவர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல திரு மருது அவர்கள் சொன்னதை போல நாங்கள் சின்னத்தை முடக்க சொல்லி நாங்கள் கேட்கவில்லை. அதை மிக தெளிவாக நாங்கள் தேர்தல் ஆணையத்திலே தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதே போல திருமதி சசிகலா அவர்கள் ஒரு தண்டனை பெற்றதுனாலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம், அது அல்ல எங்களது வாதம். நிச்சயமாக 62, 63 வயதிலே அந்த பெண்மணி படுகிற சிரமத்திற்கு நாங்கள் வருத்தப்படுகிறோம். எங்களது வாதம் எல்லாம் இந்த இயக்கத்தை விட்டு அவர் தள்ளி நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களது வாதம். அவர் துன்பப்படுகிறார், அந்த துன்பத்தை நாங்கள் ரசிக்கிறோம், அது அல்ல. நாங்கள் கண்ணியமானவர்கள், அவருக்காக வேண்டுமானால் வருத்தம் கூட படுகிறோம். ஆனால் எங்களது வேண்டுகோள் எல்லாம் அந்த அம்மையாரும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த இயக்கத்தை விட்டு தள்ளி வெளியே இருக்க வேண்டும். மீதம் இருக்கிற
அடிப்படை தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு உண்டான பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வார்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களும் திரு கனிமொழி அவர்களும் ஒன்றாக இணைந்து போராட உத்தரவிட்டது இந்த திருமதி சசிகலா அவர்கள் தான். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏதோ அவர்களை பார்த்து சிரித்தால் அது நாகரீகம். ஆனால் இவர்கள் ஒன்றாக இணைந்து போராடினார்கள். அண்ணா திராவிட வரலாற்றில் இல்லாத ஒரு செயல். அதே போல பிஜேபி திரு கேசிபி பெண்களுக்கான இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு விஷயத்துல அவர்களை எதிர்த்து திரு கேசிபி அதை எப்படி நீங்க இங்க முடிச்சு போடுறீங்கன்னு தெரியல. அது பெண்களுக்கான இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு விஷயம் டெல்லியில நடக்குது. அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேசுறாங்க. அது அதிமுகவுடைய கொள்கையும் அதுவாக இருக்கிறது. இல்ல அது டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன் இல்ல பெண்களுக்கானது அல்ல. அதுவும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து நின்ற போராட்டம். அது இல்ல அனைத்து எதிர்க்கட்சிகளும் அவர்கள் சொன்னதை போல இல்லை 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 எந்த ஒரு காலகட்டத்திலும் இன்றைக்கு வரைக்கும் ஒரே அணியிலே இருந்து உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நீங்க பதிலளிக்க விரும்புறீங்க. அவர் நேரடியாக அவர் பேசும்போது சொன்னாரு சிறையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்காக ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்னு. அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை அவர் அரசியலுக்கு வர மறுத்த காலத்தில் இவர்களெல்லாம் சென்றுதான் கைபிடித்து கால் பிடித்து வரணும்னு சொல்லி அவர் பொதுக்குழுவிலேயே சசிகலா அம்மாவுடைய தலைமையை ஏற்க மாட்டோம் என்று கொடி பிடித்திருந்தால் அது ஜனநாயகத்தில் அந்த எதிர்ப்பை அங்கீகரிக்கணும், அதை ஏற்றுக்கலாம், அதுதான் நியாயம். ஆனால் நாங்கள் முன்மொழிகிறோம், நாங்கள் வழிமொழிகிறோம் என்று எல்லாம் சொல்லிட்டு தீர்ப்பு வந்த பிறகு அப்ப அம்மாவுக்கு தீர்ப்பு வந்த போது ஒரு நிலை மாறினார்களா? இன்னொரு கேள்வி இருக்கு, நியாயமற்ற வாதம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு உங்களுக்காக தேர்தல் ஆணையத்துல ஆஜரான வழக்கறிஞர்கள் அப்படின்னா திரு சல்மான் குர்ஷித், வீரப்ப மொய்லி, மோகன் பராசரன், கடந்த யூபி அரசாங்கத்துல அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல், அவர் ஏற்கனவே 89 இருந்திருக்கிறாரு, எனவே 87 இருந்திருக்கிறாரு கூட இருக்கலாம். நிறைய யூபி அரசாங்கத்துல குறிப்பாக காங்கிரஸ் அரசோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இந்த ஆணையத்துல உங்கள் சார்பாக ஆஜராயிருக்காங்களே, அதுல ஏதாவது அரசியல் இருக்கிறதா அப்படின்னு நாங்கள் வழக்கறிஞராக பார்க்கிறோம். நீங்கள் அவர்களை கட்சி சார்ந்ததா எல்லோருமே ஒரே மாதிரி இல்ல முடியாது. சல்மான் குர்ஷித்தும் இருக்க முடியாது, திரு வீரப்ப மொய்லியும் வழக்கறிஞராக அப்படி பாத்தீங்கன்னா அவர்களை சார்ந்து நிற்கலாம் பாருங்க. அம்மாவை ஒளிக என்று சொன்னவர்கள், அம்மாவை சொல்ல இந்த சில வார்த்தைகளை நான் பயன்படுத்த விருப்பம்ல, அவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணவங்க. இந்த கேள்வியை வச்சேன்னா இல்ல அப்படி அரசியல் ரீதியாக இல்ல அப்படி பார்த்தால் பார்க்க வேண்டிய அப்படி பார்த்தால் பல ஐயங்கள் எங்களுக்கு உண்டு. சேகர் ரெட்டிக்கு ஆஜரான வழக்கறிஞர்கள் தான் ஓபிஎஸ்க்கு ஆஜராகிறாங்க. பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவர் மைத்ரேயன் தான் இந்த சின்னத்தை முடக்குவதில் முதல் வரிசையில் நிற்கிறாரு. அடுத்து முன்னாள் பாஜகவில் இருந்த மாஃபா பாண்டியராஜன் தான் அங்க ஆவேசம் ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் இப்படிப்பட்ட ஐயங்கள் இங்கும் உருவாகலாம். அதனால அவங்களுடைய ப்ரொஃபஷனை வச்சு நம்ம பார்க்கவே தவிர அதுல ஏதாவது அரசியல் இருக்கா? இல்ல, அந்த மாதிரி அரசியல் இருக்கதான் நான் கருதுறேன். திரு ஹண்டே, ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி பார்வை என்ன நேரம்? சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு ஓபிஎஸ் அணியாக இருந்தாலும் சரி, சசிகலா அணியாக இருந்தாலும் சரி, குறிப்பாக சசிகலா அணியவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், உங்களுக்கு மக்கள் மத்தியில் என்ன நிலைமை இருக்கிறது ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. நான் ஃபைனல் சொல்கிறேன், ஜனங்க கேட்கணும் இல்லையா, அதுக்காக மக்கள் மத்தியில் என்ன நிலைமை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது என்பது எனக்கு நன்றாக தெளிவாக. ஒருவேளை மன்னிக்கணும், ஒருவேளை ஆர்கே நகரை அழைத்து கொண்டு போய் யூபியில தேர்தல் நடத்தினா உங்களுக்கு நிறைய ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதை தவிர உங்களுக்கு கட்டுத்தொகை கூட கிட்டாது. பரிகாசமா, அதாவது இல்ல இது எப்படின்னா கடல் வத்தி போகட்டும் கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்ததாம் உடல் வத்திக்கு செத்ததாம் கொக்குங்கிற மாதிரி பேராசைப்படுறீங்க. நீங்க நிஜத்துக்கு சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. நீங்க பரிகாசமா இப்ப பேசிட்டு இருக்கீங்க. பரிகாசம் இல்ல, ஏப்ரல் 16ஆம் தேதி சொல்றாங்க தேர்தல் முடிவு வரும்போது நீங்க இரட்டையில கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் இலையை முடக்கி ரெண்டு மலர் உருவாகலாம்னு நினைக்கிறீங்க. கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி ரெண்டு அணிக்கும் இப்ப நீங்க எழுதி வச்சீங்க, நிச்சயமாக டெபாசிட் கிடைக்காது. மக்களுடைய நிலைமை, மக்கள் மனது உங்களுக்கு என்னவென்று சற்று கூட புரியாமல் ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் அரசியல் நடத்த. ஏன் இந்த கடும் போட்டினா வேற ஒன்றும் கிடையாது, ஆட்சியை தக்கிறதுக்காக நிச்சயமாக இது செய்துதான் ஆக வேண்டும். என்றால் இந்த ஒன்னும் அந்த சின்னம் போய்விட்டால் இல்லைன்னா அங்க தோத்து விட்டு அடுத்த பிரச்சனை ஆளுங்கட்சிக்கு வரும் என்ற ஒரு கருத்திலிருந்து தான் இதெல்லாம் வருகிறது.
இல்ல அடிப்படையா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு சிம்பிள் ஃப்ரீஸ் ஆகும், இல்லன்னா சசிகலா அணிக்கு சிம்பிள் கிடைக்கும். இது எது கிடைச்சாலும் இந்த சிம்பல் ஆனால் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நீதிமன்றத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எந்த அணி இது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவோடு இது முடிந்துடாது. இது முடிய போறது இல்ல. ஆனால் நீதிமன்றத்தில் உடனடியாக ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா உறுதியா சொல்ல முடியாது. ஏற்கனவே பெட்டிஷன் 2 அணியும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, கோர்ட்டுக்கு போறோம். ஒன்னு சொல்லிடுறேன். கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நாளை 23ஆம் தேதி இரட்டை இலை சின்னத்தினுடைய விண்ணப்பத்தோடு வேட்புமனு தாக்கல் செய்வார். 23ஆம் தேதி வேட்புமனு 123வது சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவார். பார்க்கலாம். இன்னும் 10:30 மணி வாக்கிலேயே கூட அதற்கான முடிவுகள் வரலாம் என்று தற்போதைய செய்திகள் கூறுகின்றன. இன்று இரவே கூட தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இல்லை என்றாலும் நாளை காலை வரப்போகிறது. இரட்டை இலை சின்னம் யாருக்கு அல்லது முடக்கப்படுமா, இந்த கேள்வி என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சின்னம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு